அனைவருக்கும் வணக்கம். எங்கள் இல்லத்தில் உங்கள் சமையல் இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து முள்ளங்கி புளிக்குழம்புங்க. இன்னைக்கு வந்து முள்ளங்கி புளிக்குழம்பு வைக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு முள்ளங்கி, ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் நறுக்கிட்டு அப்புறம் பார்க்கலாங்க. இதான் தேவையான பொருட்கள். இங்கே பாருங்கள், வெங்காயத்தை வந்து சும்மா மிக்சியில் ஒரு ஓட்டி 1-2 ஓட்டி வச்சுருக்கோம். தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சாச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, முள்ளங்கியை சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். மிளகாப்பொடி வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி இப்படியே வெறும் சட்டியில் முள்ளங்கியை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ தான் இதில் ஒரு வாடை வரும், ஸ்மெல் வரும், அது வராது. அதை சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ வதக்கிக்கலாம். இருக்க நீர் நல்லா சுண்டுற அளவு வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், முள்ளங்கி நல்லா இருந்தால் கலர் மாறி வருது. இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினோன்னே எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோன்னே எடுத்துக்கலாம். இப்போ தான் கலர் மாறி வருது. பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துடுச்சு. அதில் இருந்து தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு, நல்லா நீரெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ வந்து முள்ளங்கியை எடுத்துக்கலாம். இதான் எடுத்தாச்சு. இப்போ வந்து அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து பொரிஞ்சிடுச்சு. இந்த வெங்காயம் 1-2 அடித்து வச்சுருக்கோமா மிக்சியில், அதை எடுத்து போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கணும் பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் வந்து தேவையான அளவு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு வீட்டு மிளகாப்பொடி நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வச்சுருந்த முள்ளங்கியும் போட்டுக்கலாம். வதக்கி வச்சுருந்தாலும் அந்த முள்ளங்கியும் போட்டு நல்லா வதக்குவோம். 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். புளி, மிளகாப்பொடி, உப்பு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதை பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு.
நல்லா வதங்கிடுச்சு. போட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது இந்த கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை தூக்கி இதில் ஊற்றிடணும். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இன்னும் வந்து குழம்பு கொதிச்சிருச்சுன்னா குழம்பு ரெடி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இனி குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு போதும்னா வச்சுக்கோங்க, இன்னும் வேணுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எங்களுக்கு போதும், உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இனி இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கட்டையும் பார்க்கலாம். முறை கூட்டுது. இதில் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, புளிப்பு, உரப்பு, உப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே பார்த்துருங்க. கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். கொதிக்கும்போது பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ தான் கொதி வரப்போகுது. லைட்டாக அப்போ தான் கொதி வருது. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கட்டையும் பார்க்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு நல்லா கொதித்து வத்தட்டும். நமக்கு தேவைன்ற அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நமக்கு தேவைன்ற அளவு குழம்பு வரும்போது தான் அப்பப்போ எடுத்து நல்லா குழம்பு நல்லா கிண்டி மட்டும் விடுங்க. கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, வத்திடுச்சு. இப்போ இந்த அளவு போதும். நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம். இதை பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வச்சிருச்சு. அவ்வளோதாங்க, முள்ளங்கி புளிக்குழம்பு ரெடி. அவ்வளோதான், நீ சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.